வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு கார்த்தால நம்ம எல்லாருமே டிஃபனுக்கு இட்லி பண்ணிடுவோம். அந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப குவிக்காவும் அதே நேரம் நல்லா டேஸ்டாவும் பண்ணக்கூடிய ஒன் பாட் டிஃபன் சாம்பார் எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு அழகா ஒரு 4 விசில் விட்டோம் அப்படின்னாலே போதும். கம கமன்னு நல்லா வாசனையா அந்த டிஃபன் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடும். இது இட்லி, தோசை, பொங்கல் மாதிரி எல்லா டிஃபனுக்கும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இது தீபாவளிக்கு மட்டுமே இல்ல, நம்ம என்னைக்கு வேணாலும் டிஃபனுக்காக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஒன் பாட் டிஃபன் சாம்பார் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒன் பாட் டிஃபன் சாம்பார் பண்றதுக்கு மெஷரிங் கப்ல 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு டைம் இருந்தா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். டைம் இல்லைன்னா குக்கர்ல 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அழகா குழைய வெந்துடும். பைத்தம்பருப்பு வாஷ் பண்ணி குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் போட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் மாதிரி ரஃபா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துப்போம். தண்ணியில போட்டு வச்சிருந்தேன்னா கலர் மாறிடும் இல்லையா, அதனால 4 தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 150 ml தண்ணி சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியை மூடிட்டு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் விசில் வந்தாச்சு. அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். ஒரு சின்ன கடாய் வச்சிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கேன். ஸ்லிட் பண்ணிருக்கிற ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். எல்லாமே நல்லா பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கரண்டியால நல்லா மசிச்சு விட்டுப்போம். இது போல மேஷர்ல மேஷ் பண்ணாலும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மேஷ் பண்ணியாச்சு. டிஃபன் சாம்பார் கொஞ்சம் நல்லா தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால நமக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்ல 2 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். அப்ராக்சிமேட்டா இது 300 ml இருக்கும். சாம்பாரோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இது மாதிரி இருக்கு. இது நம்ம விருப்பம் போல பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது இப்ப நல்ல தளன்னு ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பாருங்க நல்லா தளன்னு கொதிச்சாச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. இப்போ சர்விங் பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். நம்ம தாளிச்சதை சாம்பார்ல சேர்த்துருவோம். பொடியா கட் பண்ணிக்கிற கொத்தமல்லியை தூவிக்கலாம். டிஃபன் சாம்பார் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நான் பிளேட்ல இட்லி எடுத்துட்டு இருக்கேன். சாம்பார் நம்ம தாராளமா விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம பண்ற இட்லி ஆல்ரெடி சாஃப்டா இருக்கும். இந்த சாம்பார் தாராளமா அப்படி விட்டு அந்த இட்லி சாம்பார்ல நல்லா ஊறி அப்சர்வ் பண்ணும்போது இன்னும் சாஃப்டா இருக்கும். செம டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். பாருங்க எவ்வளோ அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கு. ஏன்னா சாம்பார் நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு இல்லையா, அதனால பிரமாதமா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாம்பார் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பயும் சாப்பிட்றத விட 1-2 இட்லி எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவோம். ஈவன் பொங்கலுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே கூட ரொம்பவே அருமையா இருக்கும். இந்த சாம்பார்ல நம்ம புளியே சேர்க்கல அப்படின்னா கூட தக்காளி எக்ஸ்ட்ராவா சேர்த்ததுனால அந்த புளிப்பே போதும். ஏன்னா டிஃபன் சாம்பார் ரொம்ப புளிப்பா இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. இது கரெக்டா இருக்கு. நான் இன்னைக்கு காரத்துக்கு ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பவுடர் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசியற காய்கறிகள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நமக்கு அந்த மச்சதுக்கு அப்புறம் அதுல காய் போட்டதாவே தெரியாது. ஆனா சாம்பாருக்கு அந்த அவ்வளவு நல்ல ஒரு டேஸ்ட கொடுக்கும். அதனால நல்ல இந்த மசீர மாதிரியான காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியா அழகா வெந்தயம், கடுகு இதெல்லாம் தாளிச்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி சேர்த்ததுனால நல்லா வெந்தய வாசனை, சின்ன வெங்காய வாசனையோட சாம்பார் அருமையா இருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தீபாவளிக்கு நீங்க இந்த கார்த்தால டிஃபனுக்கு இந்த சாம்பார் நீங்க பண்ணி பாருங்களேன். அட்டகாசமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.